I'm Ana de Armas. What's your name? ஹலோ ப்ரோஸ்கிஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நான் ஆல்ரெடி ஹவு டு யூடியூப்ன்ற ஒரு சீரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பேன். யூடியூப் இன்கம்மை பற்றி நம்ம பேசியிருந்தோம். யூடியூப்ல வந்து சம்பாதிக்க முடியுமா, அப்படி சம்பாதிக்க முடிஞ்சா எப்படி சம்பாதிக்கிறது, அது வந்து ஃபீஸிபிளாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கணும். அந்த வீடியோ பார்க்கணும், போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு இதுக்குள்ளே வரணுமா வேணாமான்றது உங்களுக்கு அப்போ தான் முடிவு பண்ண முடியும். ஹவுஸ் நோ ஹவுஸ், திஸ் கோணிப்பை உள்ளதான் லிவிங். இந்த கோணிப்பைக்குள்ளே வரணும்னா முதல் அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியணும். அதை போய் பார்த்துருவாங்க. இப்போ வந்து ஓகே, உங்களுக்கு ஒரு முடிவு வந்திருக்கும் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். காசு வந்து ஓகே இல்லை இப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம்னு தோணிருக்கு. இப்போ உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும். எஸ், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்து ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன வீடியோ போடுறது, என்ன வீடியோ வேணா போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்ன ஜேர்னலில் வீடியோ போட போகிறோன்றத முடிவு எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்கா, என்டர்டெயின்மெண்ட்டா, இல்லை ஸ்கிட் வீடியோஸா, இல்லை பாட்காஸ்டா, முதல் என்ன பண்ண போகிறோன்றத முடிவு பண்ணணும். அது வந்து ஆல்ரெடி வந்து யாராச்சும் பண்ணுற ஒரு நீஷா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெக் வீடியோஸ் போட போகிறேன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே டெக் வீடியோஸோட ஆடியன்ஸ் என்னன்றது புரியும். பட் என்ன மாதிரி வந்து கிரியேட்டராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஆல் தி பெஸ்ட். இப்போ நான் போடுறது வந்து ரேண்டம் வீடியோஸ். இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கிறனால இது வந்து போகுமா போகாதான்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, தேர் ஆர் ஆடியன்ஸ் ஃபார் எவ்ரி கண்டென்ட் ஆன் இன்டர்நெட். எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஜிபி முத்துக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, யார் வேணா எடுத்துக்க ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த வீடியோ போடலாமா போட வேணாமா, இந்த கண்டென்ட் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டேன், பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. சாணி எள்ளி தின்னாலும் அதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. இருக்கானுங்க. புனித் சூப்பர் ஸ்டார் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த கண்டென்ட் போட்டா பார்ப்பாங்களா இல்லை இந்த வீடியோ போட்டா பார்ப்பாங்களான்ற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சி இன்ட்ரெஸ்டோட வீடியோ பேஷனோட பண்றீங்கன்னா கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அது அந்த ஜேர்னலுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ரேண்டம் வீடியோஸ் போடணும்னு ஆசை இருக்கலாம், இல்லை கேமிங் வீடியோஸ் போடணும்னு ஆசை இருக்கலாம், டெக் வீடியோஸ் எதுவா இருந்தாலும் தேர் ஆர் ஆடியன்ஸ் ஃபார் எவ்ரிதிங். அவ்வளோதான். நான் ஏன் வந்து இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்டே சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த கேள்வி தான் வரும். இந்த வீடியோலாம் பார்ப்பாங்களா, இந்த கண்டென்ட்லாம் பார்ப்பாங்களான்ற கேள்வி வரும். உங்களுக்கு இன்செக்யூராக இருக்கும், போடலாமா வேணாமான்னு. பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஷார்ட் ஆன்சர் எஸ். அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவ்வளோ யோசிக்க வேண்டாம். என்ன தோணுதோ பண்ணுங்க. எப்படினாலும் ஒரு 10 வீடியோ பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோ கிரிஞ்சாக தான் இருக்கும். அதை ஒரு நாள் தடுக்கவே முடியாது. அதனால் ஹேவ் ஃபன். ஃபஸ்ட்டு 5 வீடியோ என்ன வேணால் போடணும், அவ்வளோதான். ஆமாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன ஜேர்னல்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அடுத்து என்ன, how to get started, என்ன ஜேர்னல்னு செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஐடியாஸ் வந்து யோசிக்கணும். என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் போடலாம். இது வந்து என்னுடைய டிப் என்னன்னா, உங்களுக்கு வந்து யூனிக்கா ஒரு ஐடியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக் வீடியோஸ் நீங்க பார்த்துருக்கீங்க. டெக் சேனல் ஓப்பன் பண்ணணும்னா எல்லாரும் வந்து ஒரே டைப் ஆஃப் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருப்பாங்க. இல்லாட்டி வந்து ஆல்ரெடி ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு யூனிக் ஐடியா வந்திருக்கும். அதை எடுத்தோடனே போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்றது என்னுடைய கருத்து. உங்களுக்கான யூனிக்கான ஐடியாவை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஓரமா வைங்க. எப்போ உங்களுக்கு கொஞ்சம் லைம் லைட் வர மாதிரி இருக்கோ இல்ல வருதோ அப்ப அந்த யூனிக்கான கண்டென்ட் தூக்கி போடுங்க. எடுத்தோடனே போட்டீங்கன்னா அது வேஸ்டா போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி நாசமாக போகும்னு எனக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்டார்ட் சிம்பிளான வீடியோ ஐடியாஸ் வந்து யாரும் பண்ணாத அளவுக்கு பெட்டரா பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி நாசமாக போகும். ஸோ ரொம்ப யோசிக்காத, போட்டுரு, அவ்வளவுதான். எடுத்தியா ஒரே சொருகு, கதை முடிஞ்சது. ஸோ வீடியோ ஐடியாஸ் நீங்க எழுதும் போது நார்மலான ஐடியாஸ் ஒரு பக்கமும், பயங்கரமான யூனிக்கான டிஃபரெண்டான ஐடியாஸ் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு உங்களுக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் ஒரு ஓரமா தள்ளி வச்சிருங்க. இப்போ யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேக் ஐடி பிராங்க் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் எனக்கு எப்பயே வந்துச்சு. நான் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போதே அந்த ஐடியா வந்துச்சு. பட் அதை வந்து நம்ம எப்போ போட வேணாம், தள்ளி வைப்போம் தள்ளி வச்சு ஒரு 70,000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னமோ வந்ததுக்கப்புறம் தான் போட்டேன். அது நல்லா பிக்கப் ஆச்சு. அதுக்காக தான் சொல்றேன். நான் அப்பயே போட்டிருந்தேன்னா யாரும் போய் அதை போய் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்பயும் பார்த்துருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்துருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால பொறுமை காக்கவும். சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா. இது வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து எடுக்க ரெடியா இருப்பீங்க. இப்போ எதை வச்சு எடுக்கிறது அந்த கேள்வி உங்களுக்கு வரும். போனை வச்சு எடுக்கலாமா, இல்லை கேமரா வாங்கலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா? இன்வெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், சேனலே ஆரம்பிச்சிருக்க மாட்டான், சேனல்ல வீடியோ போடவே ஆரம்பிச்சிருக்க மாட்டான், ஆனா கேமரா வாங்குவான், மைக் வாங்குவான். எதுக்கு இதெல்லாம்? என்னுடைய சஜஷன் என்னன்னா, ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ். அதெல்லாம் வந்து ஒரு 300 ரூபாய் செட் என்னமோ ஒன்று, அதுலேயே மைக் இருக்கும், துருண்டு இருக்கும், கொஞ்சம் அமுக்குனா உடஞ்சு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். இருக்கான்னு பார்க்குறேன்.
இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு டப்பா ஹெட்செட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு மைக் வேணும், சரி இதை வாங்குவோன்னு இது வாங்கினேன். அது 300 ரூபா தான். எடுத்தோடனே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களை டிமோட்டிவேட் தான் பண்ணும். ஸோ இன்வெஸ்டே பண்ணாம இருக்கிறத வச்சு ஃபோனை வச்சு ஏதாச்சும் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. இருக்கிறத வச்சு ஆரம்பிங்க. ஃபோக்கஸே ஆகாத கேமரா வச்சு தான் நான் வந்திருக்கேன் எவ்வளவு தூரம். அதுவே எனக்கு ப்ளஸ் பாயிண்டாகவும் ஆச்சு. ஸோ அதனால வந்து இன்வெஸ்ட்லாம் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு ஆரம்பிங்க போதும். நக்கல் வாழ்க்கை சிக்கல், அதனால வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நான்லாம் வந்து மிட் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், அப்பதான் வீடியோ எடுக்க முடியும். அதுக்குள்ள வந்து டயர்ட் ஆயிடுவேன், வீடியோ எடுக்காம தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்தேன், என்ன சவுண்டு நீங்க போர் அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து வீடியோ எடுக்கணும். இன்னைக்கு வீடியோ எடுக்கணும்னா நீங்க முடிக்கணும், அவ்வளவுதான் வேலை. ஸோ இந்த மாதிரி நிறைய தடங்கங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய தடங்கங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய தடங்கல்கள் வரும். அதெல்லாம் தாண்டி நீங்களே வேற நிறைய தடங்கல்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணாம எடுக்கணும்னா நீங்க எடுக்கிறோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வீடியோக்கு வந்து ரொம்ப யோசிக்க வேணாம் நண்பர்களே, எப்படியும் கேவலமா தான் வரும். அவ்வளோ நல்லா எடிட் அது இதுன்னு போட்டாலும் நீ ஒரு வருஷம் பிறகு பார்த்தா என்னடா இதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ, ஹவு டு கெட் ஸ்டார்டட். தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ, பட்டனை இப்போ அமைக்கிறப்ப வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் த்ரில்லிங்கான இடம், யாரும் பயப்படாதீங்க. கேமரா ஆன் பண்ணி 5 நிமிஷம் எதுவுமே பேச்சு வராது, திக்கிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ எடிட்டர்கிட்ட நான் சொல்றேன், நான் திக்கினதெல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி போடுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ போன வீடியோல வந்து நான் ஆல்ரெடி ஹவு டு யூடியூப் மணி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 8 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் திக்கிட்டு தான் இருப்பேன். நீங்க பாக்குற வெர்ஷன் வந்து ரிஃபைன்டு வெர்ஷன், அதுலயே நான் திக்குவேன். தடங்கல்கள். ஸோ அதனால வந்து திக்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை, அதுக்குள்ள இன்செக்யூர் ஆயிடாதீங்க. ஏன்னா நான் இன்செக்யூர் ஆயிருக்கேன். ஸோ இந்த செக்மெண்ட்ல என்ன பேசணும்னு நினைச்சேன்னா, கேமரா ஷைனஸ். எடுத்தோடனே நம்ம கேமரா முன்னாடி தனியா பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக பழகிடும். இப்பெல்லாம் நான் தனியா தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு தடங்கல்கள் வரும். ஐயோ, தடங்கல்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தடங்கங்கள் வரும். வீடியோ ஆன் பண்ணோமா உளறிக்கிட்டே எவ்வளவு உளர முடியுமோ உளர. நான் 1 மணி நேரம் வீடியோ எடுக்கிறேன்னா அதுல 10 நிமிஷம் தான் நீங்க பாக்குறீங்க. அப்போ வந்து நான் எவ்வளவு உளறி இருப்பேன், எவ்வளவு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசியிருப்பேன். இதுவே வருமானு தெரியல. அதனால வந்து இஷ்டத்துக்கு பேசுங்க, கமான் வேலு, இஷ்டத்துக்குன்ற மாதிரி பேசி 1 மணி நேரம் பேசி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எடிட்ல பாத்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் போஸ்ட்ல பாத்துக்கலாம். அதனால எடிட்டிங்ல வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணி, இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் நிறைய வீடியோவே கிடையாதுன்ற மாதிரி இருக்கும் ரா ஃபுட்டேஜை பார்த்தா. ஆனா அதெல்லாம் எடிட் பண்ணி பாலிஷ் போட்டு உங்களுக்கு தெரியாது, அதையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு நல்ல இல்லாத வீடியோவாலாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருக்கும், இந்த வீடியோ என்ன நல்லாவே இல்லை, சரி இன்னொரு டேக் எடுப்போம். ஒரு வாட்டி போட்டா போட்டது தான், எடுத்தது தான். ஆழம் தெரியாமல் காலை விடாதேன்ற மாதிரி ஒன்று எடுக்கும் போதே யோசிக்கணும், இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான். எடுத்துட்டியா விட்டுறணும், போட்டுறணும். இப்போ வந்து வீடியோ எடுத்திருப்பீங்க, எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடிட்டிங்கில் உட்காரணும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபிலிமோரான்னு ஒரு சாஃப்ட்வேரில் பண்ணேன், அது ஃப்ரீயாக இருந்தது, அதில் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரீமியர் ப்ரோ எப்படியோ எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க, நல்ல வேலை. இப்போ ஒருத்தன் ஃப்ரெண்டு வந்து அதை யூஸ் பண்ணுறான்னா நல்ல எடிட்டர்னாங்க. சரி ஓகே நம்மளும் எடிட் பண்ணி பார்ப்போம்னு அதில் ஆரம்பித்தேன். சில படங்களே ப்ரீமியர் ப்ரோவில் தான் எடிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ப்ரீமியர் ப்ரோன்ற சாஃப்ட்வேரை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். இல்லை இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட் என்ன இருக்கோ அதை வச்சு கட்டு தான் பண்ணுவீங்க. ஏதாச்சும் மீம் 2-3 ஆட் பண்ணணும். அதுக்கு மொபைல்லே VN எடிட்டர்னு என்னமோ இருக்கும். அதுக்கப்புறம் யூகட் வீடியோ எடிட்டரும் நல்லா இருக்கும். அதெல்லாம் நீங்க கட் பண்ணிக்கலாம், மீம்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எடிட்டர்ல போய் எடிட் பண்ணி வீடியோவை அவுட் எடுத்துருங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிருங்க. வீடியோ வந்து இப்போ ரெடி, ஃபர்ஸ்ட் வீடியோ ரெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ இப்போ நீங்க சேனல் பேரை வச்சு அப்லோட் பண்ணணும். சேனல் பேர் வந்து நீங்க என்ன வேணா வைக்கலாம், உங்க பேர் வேணா வைக்கலாம், இல்லை யூனிக்கா வைக்கணும்னா இப்போ என்ன மாதிரி ஏதாச்சும் வச்சு விட்டுருங்க. சேனல் பேர் வச்சிருப்பீங்க. இப்போ வீடியோவும் ரெடி, நேரம் எடுத்து யூடியூப்ல போட்டுருங்க, அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணி 1 நாள்ல வியூஸ் வராது, 2 நாள்ல வியூஸ் வராது, வியூஸே வராது, கவலைப்படாதே தோழா. வியூஸ் வராம இருக்கிறது தான் நல்லது நண்பர்களே. எடுத்தோடனே வியூஸ் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஒரு பையன் தெரியாது உனக்கு. ஒரு வீடியோ எடுத்துட்டு நீ 2வது வீடியோல நல்ல வீடியோ போட முடியுமா? முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் வீடியோ வியூஸ் வரலையா சந்தோஷம், 2வது வீடியோ வரலையா சந்தோஷம். எவ்வளவு தூரம் வந்து கத்துக்க முடியுமா கத்துக்கிட்டு அப்போ ஒரு ஸ்பார்க் வரும், அப்போ இறக்கணும். அது வரைக்கும் நீங்க வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ். யூடியூப்ன்றது ஒரு லேர்னிங் ப்ராசஸ்.
நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது நடந்திருக்கு. வீடியோ போட்டுருவாங்க, வியூஸ் கூட போயிடும், 2 பேர் டிஸ்லைக் பண்ணிடுவானுங்க, உட்காந்துருவான். நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சேனல் தான் ஆரம்பிக்கணும் போது நீ என்ன வேணா பேசு, எனக்கு மூஞ்சியே நான் காமிக்கல, ஸோ நீ திட்டினா திட்டிக்க. அதுக்கப்புறம் தமிழ் சேனல் போது எனக்கு பழகிருச்சு, ஏன்னா அங்கே ஃபேஸ் பண்ணி பல அடிகள் வாங்கிட்டேன். ஸோ அதனால எதுவுமே வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஹேட் கமெண்ட், டிஸ்லைக்கு, ஹேட்டு எதுவுமே சீரியஸாக எடுத்துக்காம உங்கள் வேலை வீடியோ போடுறது, உங்கள் வேலை அது உங்கள் கடமை ஆச்சு. அதனால வீடியோ எடுக்கிற, வீடியோ போடுற, யோசிக்கிற, எழுதுற, எடுக்கிற, போடுற, எடிட் பண்ணணும் நடுவில், அதை விட்டுறாத. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஜேர்னல்னு யோசிக்கணும், அதுக்கப்புறம் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, கேமரா என்ன அதெல்லாம் யோசிக்கணும், யோசிக்க வேண்டாம்ன்றதை யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டக்கப்புறம் வியூஸ் வரலையேன்னு யோசிக்க கூடாது, ஹேட் கமெண்ட்ஸ் வருதேன்னு யோசிக்க கூடாது, டிஸ்லைக் வருதேன்னு யோசிக்க கூடாது, எதுவுமே யோசிக்க கூடாது, யோசிக்காம போட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் நான் வந்து யோசிக்கணும்ன்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்க ஜேர்னல் செலக்ட் பண்ணும்போது யாருமே போகாத ஒரு வழியில நீங்க போறீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவ்வளோதான். பட் அதுக்குன்னு வந்து நீங்க போட்டானே வியூஸ் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி இட் வில் டேக் டைம். இப்போ நான் ஆரம்பிக்கும் போது இந்த ஜேர்னல்ல இந்த மாதிரி ரேண்டம் வீடியோஸ் போற யூடியூபர்ஸ் யாருமே இல்லை தமிழ்ல. எனக்கு வந்து இப்போ நான் வச்சிருக்க வியூ அமௌண்ட்டே வந்து வியூ கவுண்டே வருமானது எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல வியூஸே வருமானே ஐடியா இல்லை. ஆனா வந்துட்டு இருக்கு, எப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கும் வரும், எனக்கு வருதுன்னா உங்களுக்கும் வரும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி பேஷனேட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் ஆன் த திங் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன். அவ்வளவுதான். ஆல் தி பெஸ்ட். இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன் முடிஞ்சா. போய் ஆரம்பிக்கிறா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. குட் நைட்.